அச்சி, இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க? இன்னைக்கு மதுரா, இதோ இந்த படத்துல இருக்குல்ல, இந்த பெரியாச்சி அம்மனை பத்தி தான் நான் உனக்கு கதை சொல்ல போறேன். முத்தாச்சி. பாண்டிய நாட்டை வல்லவராஜா அப்படின்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவன் ஒரு கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வந்தான். மக்களுக்கு மட்டுமல்ல, ரிஷிகளுக்கு முனிவர்களுக்கெல்லாம் தொல்லை கொடுத்து வந்தான். அது மட்டுமல்ல, ராட்சசர்களையும் அசுரர்களையும் கூட தான் கையில வச்சிருந்தான். அதனால அவனை யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடியல. அந்த வல்லவராஜா ஒரு முறை ஒரு முனிவர் மூலமாக ஒரு சாபத்தை பெறாரு. அதாவது அவனுடைய குழந்தை பிரசவம் ஆனதும் பூமியை தொட்டுச்சுன்னா அவன் அழிஞ்சு போயிடுவான், அவனுடைய நாடும் அழிஞ்சிடும், அவனுடைய குழந்தையே அவனுக்கு மரணத்தை ஏற்படுத்தி தரும். அது இல்லாம அந்த குழந்தை பூமியை தொடாம ஒரு நாள் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறவு ஒன்றுமே ஆகாது, அவனை யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்ற ஒரு சாபத்தை அவன் பெற்றிருப்பான். வல்லவராஜனின் மனைவி கர்ப்பவதியானா. வல்லவராஜாவுக்கு தான் பெற்ற சாபத்தை நினைத்து என்ன செய்வது அப்படின்னு தவிக்கிறான். ஆனால் அவன் அழிய வேண்டும் அப்படின்னு பெரியாச்சி அம்மன் ஒரு வயதான உருவில் பிரசவம் பார்க்கும் மூதாட்டியாக வந்தார்கள். பெரியாச்சி அம்மன் அவளுடைய மனைவிக்கு, நான் பிரசவம் பார்த்து உன் குழந்தையின் உடல் இந்த பூமியில் விடாமல் நான் பார்த்து கொள்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, நீ எனக்கு ஏராளமான பொருட்கள் தர வேண்டும் என்று கேட்டாள். வல்லவராஜனும் ஒப்புக்கொண்டான். பெரியாச்சி வல்லவனின் மனைவியை மடியில் கடத்தி பிரசவம் பார்த்ததாக சொல்லுகிறார்கள். இப்ப உள்ள சிசேரியன் மாதிரி வயிற்றை கீறி பிரசவம் பார்த்ததாகவும் கூறுகிறார்கள். குழந்தையும் பிறந்தது. காலக்கேடு முடியும் வரை பெரியாச்சியும் அந்த குழந்தையை தன்னுடைய கையில் ஏந்தி கொண்டு அமர்ந்திருந்தாள். காலக்கேடு முடிந்ததும் மன்னன் குழந்தையை தருமாறு கேட்டான். ஆச்சியோ தனக்கு தேர வேண்டிய பொருட்களை கேட்டாள். ஆணவம் பிடித்த மன்னனோ, ஒரு வயதான பெண்மணி என்ன செய்துவிட முடியும் என இருமாப்பு கொண்டு, ஒன்றும் தர முடியாது, குழந்தையை கொடுக்காவிட்டால் உன்னை கொன்று விடுவேன் என்று கோபமாக கூறியபடி உருவிய வாளுடன் பெரியாச்சியின் அருகில் சென்றாள். தாயோ மிகவும் கோபம் கொண்டு அவனை தாக்க முற்பட்டாள். அவனைப் போலவே கொடிய எண்ணம் கொண்ட மனைவியும் பிரசவம் பார்த்த நன்றி கூட இல்லாமல் அம்மனை தாக்க தன்னுடைய கணவனை காப்பதற்காக முற்பட்டாளாம். இதனால் பெரும் கோபம் கொண்ட பெரியாச்சி துடை மீது இருந்த அவளின் வயிற்றை கிழித்து குடலை வெளியே எடுத்தாளாம். உருவிய வாளுடன் வந்த மன்னனை தன்னுடைய காலடியில் அழுத்தி கொன்றாள். பின் கோபம் தணிந்து வணங்கி நின்ற மக்களிடம், கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவமாகவும் பிறக்கும் குழந்தைகள் நன்கு வளரவும் உதவுவேன், பாதுகாவலாக இருப்பேன் எனவும் உறுதி கொடுத்தாள் பெரியாச்சி அம்மன். பெரியாச்சி அம்மை இந்து மதத்தின் தெய்வ தாயின் ஒரு மூர்க்கமான அம்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப சொன்ன கதையில பார்த்தோம்னா, இந்த பெரியாச்சி அம்மை ஒரு கொடுங்கோல் மன்னனுடைய கதையை முடிப்பதற்காக அவனுடைய வம்சத்தையே அழிக்கணும் அப்படின்னு ஒரு ஆக்ரோஷமான காளி அவதாரம் எடுத்து வந்ததாக வரலாறு கூறுகிறது. நம்ம ஆடி மாதம் முழுவதும் பார்த்தோம்னா ரொம்ப ஆர்ப்பாட்டமாகவும் சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் விமர்சையாகவும் கொண்டாடப்படும் இந்த பெரியாச்சி அம்மை கிராமப்புறங்கள்ல பார்த்தோம்னா கிராம தேவதை என்று துதிக்கப்படுகிறார். நகர்ப்புறத்தில் பேச்சியம்மை என்றும் மாரியம்மாள் என்றும் துதிக்கப்படுகிறார். நாமும் இந்த பெரியாச்சி அம்மையை வணங்கி அவளுடைய நல்லாசிகளை பெறுவோம். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.